ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில் போய் 2 மாதம் ஆகுதுங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக பிளான் பண்ணி இன்றைக்கி தாங்க கிளம்புறோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா, நாங்கள் எப்போவுமே நாமக்கல் எங்கள் பக்கத்தில் மட்டும்தாங்க போயிட்டுருப்போம். இப்போ வந்து சேலம் ஒரு வேலையாக போகலான்னு சொன்னாங்க. அதனால கிளம்பியாச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே 2 வீலரில் தாங்க போயிட்டு வந்தோம். ஏன்னா நமக்கு பஸ்ஸு செட் ஆகாது. 2 வீலரில் போனால் தான் அங்கங்கே டீ குடிச்சிட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வீட்டிலேருந்து கிளம்பி 20 நிமிஷம் கூட ஆகலைங்க. ஐயோ டீ குடித்தா தான் அடுத்தது என்ன வேலை பார்க்க போகிறோன்னே நமக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. 3 பேர் ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு ஜாலியாக கிளம்பியாச்சுங்க. கிளம்பி எந்த வழியாக போனோன்னு பார்த்தீங்களான்னா, ராசிபுரத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. ராசிபுரத்துக்கு முன்னாடியே ஒரு மெயின் ரோடு போகுது, அதில் தாங்க போனோம். அதுலேருந்து கிளம்புனோம்னா நம்ம பாவை காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலேஜ் வழி இருக்குது சேலம் போகிறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக வந்தால் பாருங்கள். அங்கே தாங்க என் ஃப்ரெண்டு படித்த காலேஜ், பாவை காலேஜ். இந்த பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மெயின் பைபாஸ்லேயே இருக்குது. அங்கே தாங்க படித்தாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அத்தனூர் கீழே வந்து அம்மன் கோவில் இருக்குங்க, மேலே வந்து பெருமாள் கோவில் இருக்குது. இதை பாருங்கள், இது ஃபேமஸான கோவிலுங்க. அத்தனூர் அம்மன் கோவிலுக்கு வாங்க. நீங்களும் சேலம் வந்தீங்களான்னா கண்டிப்பாக இதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு போய் பெட்ரோல் வேணுமேங்க, நம்ம 2 வீலர் போகிறதா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பிடிச்சிட்டு ஏரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இவங்க வந்து ஹெல்மெட் போடுறதாவே இவங்க பெரிய ஒரு கஷ்டங்க. அதனால கண்டிப்பாக ஹெல்மெட் தான் ஆகணும். இனிமேல் எல்லாம் மெயின் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டு பாருங்க எப்படி போகுதுன்னு கிளம்பியாச்சுங்க. ஜாலியாக கிளம்பி இது எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட். இங்கே வந்து விலையெல்லாம் சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் சீப்பாக இருக்குது. மற்றபடிலாம் அதிகமாக இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு. எல்லாமே ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, எல்லோவில் என்ன சவுண்ட் வருது? கூடுதல் ஜிஎஸ்டி சேமிப்பை பெறுங்கள். செப்டம்பர் 22 465 ரூபாயா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது மட்டும்தாங்க. ஆனால் வாங்குறதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. எப்படிலாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு போயிருக்கோம். நல்லாயிருக்கு. ஒன்றும் பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும்தாங்க அதிகமாக வாங்கினோம். மற்றபடிலாம் பெருசாக எதுவுமே வாங்கலைங்க. ஆனால் நல்லாயிருக்கு. அவ்வளோ கூட்டங்க. ஐயோ ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஆனால் சனி ஞாயிறெல்லாம் போனால் இன்னும் கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு தெரியல. ஆனால் இதுவே பயங்கர கூட்டம் தாங்க. பாருங்கள், ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லா இதுவும். ஆனால் பார்த்தேங்க, எதுவுமே வாங்க பிடிக்கல. வேறு ஐட்டம் தான் வாங்கினோம். இதெல்லாம் பிடிக்கல. அப்புறம் ரொம்ப நாள் சென்ட் கேட்டுட்ருந்தேன். பர்ஃப்யூம் கேட்டுருந்தனால எனக்கு ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிட்டு பவுட்ரு இதெல்லாம் நல்லாயிருக்கு. எங்களோட பர்ச்சேஸ் 3 பேர்த்தோட பர்ச்சேஸ் இதுதாங்க. லாஸ்ட்டாக பில்லு போடுறதுக்கு நின்றுக்கிட்டு இருந்தா கேஷுன்னா சீக்கிரம் போட்டுடுறாங்க. அங்கே வந்து ஆள் இல்லைங்க. நம்ம ஆன்லைன் பேமெண்ட் வந்து எப்போ வந்துச்சோ அதுலேருந்தே ரொம்ப மோசங்க. வரவங்க எல்லாருமே கார்டு தாங்க வச்சுருக்காங்க. ஃபோன்பே, ஜிபே, கார்டு இதுதாங்க, டெபிட் கார்டு. ஒரு வழியாக பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் என்னங்க, நமக்கு சாப்பாடு தாங்க முக்கியம். வாழ்க்கையில் சோறு தாங்க எப்போவுமே முக்கியம். அதுவும் மெயினாக எங்களுக்கு வந்து பிரியாணி தாங்க. ஆனால் இப்போ வந்து புரட்டாசி விரதங்க. எப்படிங்க சாப்பிட்றது? இருந்தாலுமே நாங்கள் வந்து பிரியாணி எப்போவுமே விட மாட்டோங்க. எங்கள் கூட ஒருத்தர் வந்தாங்கங்க, வெஜ்ஜி பாருங்கள், அதுதாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போவுமே பிரியாணி சாப்பிட்டா தாங்க ஒரு திருப்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது சூடாக போய் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி இன்னும் நிறைய ஐட்டமெல்லாம் சாப்பிட்டோம். பிரியாணி காம்பினேஷன் வந்து லாலிபப் சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து மழை வந்துருச்சுங்க. ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வழி தெரியலன்னு சொல்லிட்டு போன வழி ஒரு வழி வரும்போது எனக்கு வழி சத்தியமாக தெரியலங்க. புதுசெல்லாம் போனீங்கன்னு கூகுள் மேப் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களே, கண்டிப்பாக நாங்கள் சேலத்திலே இருந்துக்குவோம். சேலம் போனதுக்கு இவ்வளோ ஒரு தரமாட்டேங்க. லாஸ்ட்டாக ஒரு வழியாக அங்கே வந்து கிளம்பி வந்தாச்சு. நாங்கள் வந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள், பாப்கார்ன் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஐடியே இருந்தாலும் பாப்கார்ன் சாப்பிட்றத நம்ம விடுறதே இல்லைங்க. லாஸ்ட்டாக ஒரு வழியாக பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படிலாம் ஜாலியாக வெளியில் போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்